வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு லஞ்ச் ரெசிபிஸ் அங்கே பார்க்க போகிறோம். கராமணி குழம்பும் புடலங்காய் கூட்டு சூப்பராக லஞ்ச் ரெசிபிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வணக்கம், என் பேர் சித்ரா. இன்றைக்கி இந்த சுவையான லஞ்ச் ரெசிபிஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பேன் வச்சுட்டு நம்ம அரை கப் அளவு காராமணி தட்டைப்பயிறு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இது வறுத்து எடுக்கிறதுக்கு. நல்ல வாசனையும் வரும், வறுப்புட்ட ஸ்மெல் வரும், லைட்டாக அப்படி கலரும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனையும் வந்துருச்சு, லைட்டாக அப்படி கலரும் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நான் இதை இறக்கி வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு இப்போ இது வறுத்த இந்த காராமணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி கீழே ஊற்றிட்டு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆவி வந்து வெயிட் போட்டு 3-4 விசில் வந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாங்க, இறக்கிக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இப்போ இது வேக வச்சது நம்ம இறக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த குழம்புக்கு 10 சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, பூண்டு ஒன்று நசுக்குனது, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 கத்திரிக்காய் இருந்ததுங்க, அதையே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். 1.5 டம்ளர் போல் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயில் 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ண வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிச்சு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம். காராமணி கையில் அழுத்தினா அழுந்தணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதையே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அது இதில் சேர்த்துட்டேன். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொதித்து இந்த குழம்புல வேக வச்சுருந்த காராமணியும் சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கலந்துட்டு நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை போக கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாங்க. சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு, காராமணி காரக்குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக அருமையாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம தயார் பண்ணலாங்க. புடலங்காய் நான் வாங்கியிருந்தேங்க, அந்த தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸ் அது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு, துவரம்பருப்பு இல்லைனா வந்து பைத்தம்பருப்பு இது ஒரு 1/4 கப் அளவு ஊற வச்சுருந்தாங்க, அது வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ண இந்த புடலங்காயெல்லாம் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து பைத்தம்பருப்பு தான் வேக வச்சுருந்தேன். வெந்த பருப்பை வேக வச்சுருந்த புடலங்காயோட ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். நல்ல சத்தான 2 டிஷ்ஷும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக சூப்பராக வந்ததுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பும் நம்ம போட்டுடலாங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு
பெருங்காயம், கடுகு அரை டீஸ்பூன் போட்டு உளுத்தம்பருப்பு இதையும் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கூட்டு மேலே அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. அருமையான சூப்பரான லஞ்ச் காம்போ. காராமணி, காரக்குழம்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு அருமையாக சூப்பராக இருந்தது. கூடவே பொடலங்காய் கூட்டு, பொடலங்காய் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் இந்த போல் லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. கூடவே சப்பாத்திக்கும் அருமையான சைட் டிஷ்ஷு. எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் மில்லட் ரெசிபியும் போட்டுட்ருக்காங்க என்னோடய சேனலில். அதையும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே இந்த லஞ்ச் ரெசிபீஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.